உங்க யாரையும் நான் கேவலப்படுத்தல. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும் தான் உங்க எல்லாரும் இங்க நான் கூட்டி வந்தேன். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல. நான் கொடுத்த வாக்க என்னைக்கும் மீற மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். போதுமா? ஐயோ மாமா, உங்க முன்னாடி பேசுனது தப்புதான். இருந்தாலும் ஐயோ அப்பா, எல்லாருமே நடிக்கிறாங்கப்பா. சத்தியமா நான் சொன்னது உண்மை. என்னங்க இன்னும் எத்தனை சத்தியம் தாண்டி பண்ணுவ? சத்தியம் உனக்கு சாதாரணமா போச்சுல்ல? சத்தியம் 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 உனக்கு மூச்சு விடுற மாதிரி இல்ல? எப்ப நீ இந்த அளவுக்கு வந்துட்டியோ இதுக்கு மேல நீ என்ன வேணா பண்ணுவல்ல? ஐயோ அப்பா, எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலப்பா. எனக்கு புரியுது. இதெல்லாம் நீ எதுக்கு பண்றேன்னு எனக்கு புரியுது. இந்த சரவணம் பயல நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தானே எவ்வளவு பண்ணிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, இல்லப்பா. நீங்க யார வேணாலும் சொல்லுங்க, யார வேணா கை காட்டுங்க, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் சொன்ன அத்தனையுமே உண்மைப்பா, அத நம்புங்க. உண்மை என்ன நிரூபிக்க வேண்டியதானே? அதுக்காக தான்ப்பா உங்களை தனியா கூப்பிட்டேன். இவ்ளோ பேர் வந்ததை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போயிட்டாலோ என்னவோ தெரியல. அந்த பொண்ணு பயந்து போயிட்டான்னா அப்ப இந்த பொண்ணு யாரு? ஐயோ, இது எல்லாமே நாடகம்ப்பா. யார் நடத்துற நாடகம்? அம்மா, உங்களை கையை எடுத்து கும்புறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னங்க, அவதான் அந்த பொண்ணை பார்த்தேன், பேசினேன், அவ வேறேன்னு சொல்றாளங்க. அதுக்காக உன் பொண்ணு பேச்ச கேட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? அவதான் நீங்க யாரு சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாள். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு மச்சான். பூங்குடி சொன்னது பொய்ன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவ. உண்மைன்னு தெரிஞ்சா அப்ப என்ன பண்ணுவ? அப்ப எல்லாத்தையும் மாத்திர முடியுமா? சரி, நீ சொல்ற மாதிரி அதை என்னால மாத்த முடியாதுதான். நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா ஏற்கனவே இவனை அவமானப்படுத்திட்டு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? அப்பா, காலையில வரைக்கும் டைம் இருக்குல்லப்பா. அதுக்குள்ள அந்த பொண்ணு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா. ஓ, கல்யாண மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு திட்டம் போட்டுட்டேன் அதானே? ஐயோ இல்லப்பா, நான் மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. அப்புறம் எப்படி அந்த பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுவ? கண்டிப்பா நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா. அப்படியா? சரி, கொண்டு வந்து நிறுத்து. நான் என்னமோ உலக மகா கெட்டவன் மாதிரியும் நீ என்னமோ இந்த உலகத்திலே புனிதவதி மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏய், நீ எப்படிப்பட்ட நாடகக்காரின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்தி என் தங்கச்சி மாவன் தப்பானவனு நிரூபிச்சிட்டேனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நானே இவனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.